வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெகன் விலாகர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வந்து இங்கே நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா ராணிமரஜபுரம் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்காண்டி போகிறோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேர் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம். அவங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சிவகவா வேமா வாழ எவ்வளோ காட்டலாம் யூடியூப் சேனலில் வாங்க. பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா, இவன் அப்புறம் இன்னொருத்த பார்த்தீங்கன்னா கேமராமேன். அவன் மூஞ்சி காமிச்சிக்க. சரி, அவன் மூஞ்சி காட்ட விருப்பம்லாங்கிறான். அதனால் அப்புறமா போகிறவங்க உங்களுக்கு விளாக் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கிளம்பிட்டோம். அங்கே வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா, திருச்செந்தூரில் வந்து என்னென்ன இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா எங்கேருந்து எந்த ட்ரெயினை பிடிச்சி இந்த இடத்துக்கு டைமிங்க்கு வரணும், எல்லாம் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறீங்க. மறக்காமல் இந்த வீடியோ கடைசி எண்டு வரைக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் மறக்காமல் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து நம்ம பைக் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீ ஏன்டா முருகன் போகிறேன்னு சொல்லிட்டு ஏன்டா ரயில்வே ஸ்டேஷன் வந்துருக்கான்னு கேட்கலாம். எதுக்காண்டினா நீங்கள் வந்து வெளியூர் வந்து நிறைய பேர் வருவீங்க. பார்த்தீங்கன்னா இந்த இங்கே தான் நம்ம சென்னையிலேருந்து வர ட்ரெயினோ சரி, எந்த ட்ரெயினாலும் இந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு சாயங்காலம் ட்ரெயின், காலைல 8:30க்கெலாம் நம்ம திருச்செந்தூர் வந்து ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி அதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா நிறைய ஆட்டோ நிற்கும். அந்த ஆட்டோ போகிறவங்களை காட்டுறேன். அந்த ஆட்டோ பிடிச்சி முருகன் கோயிலில் விட்டுருவேன் சொன்னால் அவங்க கூட நம்ம விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோயில் நிறைய சுற்றி பார்க்குற இடம்லாம் இருக்குது. தங்குறதுக்கு எல்லா வசதி எல்லாமே நமக்கு அங்கே எல்லாமே இருக்கும். நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம திருச்செந்தூர் ட்ரெயினுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய ஆட்டோலாம் இருக்குது. அதை தான் இப்போ உங்களுக்கு ஆட்டோ போகிறோம். வாங்க அப்படி பின்னாடி வாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே நிறையவே தெரியும், ஏகப்பட்ட ஆட்டோலாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு திருச்செந்தூரில் வந்து விட்டுருங்கன்னு சொன்னீங்கனாலே எல்லாம் கொண்டு டேரெக்டாக வந்து விட்டுருவாங்க. ஆனால் எனக்கு தெரில சார்ஜ் எவ்வளோ பண்ணுவாங்கன்னு தெரில. பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் பக்கத்தில் வாழ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு முருகன் போகிற ரூட்டு சொல்லியிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தால் அதே இது ரயிலில் வந்து இறங்கி ஆட்டோ மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா ஏஎன்ஆர் பஸ் இருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஆட்டோ மிஸ் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் இந்த பக்கம் வந்து ஏறிவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் போனீங்கன்னா நடந்து மட்டும் தான் போகணும். கபாலிங்க வாங்க. இப்போ வந்து காலையில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் போகிறதுக்கு எத்தனை மணிக்கு பஸ் இருக்குன்னு அந்த டிரைவர் சொல்லுவாங்க. காலையில் 9:30 டைம் இருக்குது. அதுக்கப்புறம் 11:15. அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காமல் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஏஎன்ஆர் பஸ்ஸை முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இது அதுக்கப்புறம் எந்தெந்த பஸ்லாம் போகும் நம்மளுக்கு தெரியாது ரூட்டு. ஏன்னா நாங்களே இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து கடைசியாக எல்லா ரூட்டு சொல்லி இது வழியாக வரணும் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நாங்கள் வந்து இப்போ முருகன் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம முருகன் முன் வாசல். பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கடற்கரைக்கு போகணுன்னா அதுக்கு அந்த பக்கம் வாசல் தனியாக இருக்குது. நீங்கள் எந்த வழினாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இது மெயினாக முருகன் வரும்போது நிறைய கிட்ஸ்லாம் நிறைய பேர் கூட்டுவாங்க. அவங்க குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டுவாங்க. ஏன்னா இங்கே வந்து ஏகப்பட்ட விளையாடிச்சாமா எல்லா பொருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லாம் சந்தோஷம் பண்ணி எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாமே சந்தோஷமாயிருவாங்க இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா. சரி வாங்க, உள்ளே வந்து என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் இதில் இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே உள்ளே வந்துட்டோம். ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் பிள்ளையார் கோயில் இருக்கும். ஆனால் அது என்ன கோயில்? பிள்ளையார் கோயில் தானே. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்து பக்கத்தில் இருந்து ஏதாவது பைக் வந்துச்சுன்னா இங்கே பைக் பார்க்கிங்கில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து வர்றவங்க வந்து தரிசனம் பண்ணு பார்ப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் எல்லாமே உள்ளே இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. இங்கே வாங்கிட்டு அப்படி உள்ளே போயிருங்க. உள்ளே போனீங்கன்னா லைனில் க்யூவில் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும். நின்று வெயிட் பண்ணிங்கன்னா உள்ளே முருகரை பார்த்துடலாம். சரிங்க, நாங்கள் வந்து இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போய்ட்டு கோபுரத்தெல்லாம் காட்டுறோம். எல்லாம் பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோக்காண்டி எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் ஜெகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகன் யானையை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். அதனால் யானையை பார்க்கறதெல்லாம் பார்த்தோம். பார்த்தீங்கன்னா யானை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகன் என்ட்ரன்ஸ் அந்த பிள்ளைகளை தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு யானை இருக்கும். நீங்கள் கிட்ஸ்லாம் பார்க்கணும் கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் எல்லாம் பக்கத்துலேயே பார்த்து வச்சுக்கோங்க. எதுக்காண்டி சொல்கிறேன்னா ஏன்னா உங்களுக்கே தெரியும் யானையை பற்றி தின்னா இப்போ எந்த நேரம் எப்படி இருக்கும் உங்களுக்கே தெரியும். அதனால தான் சொல்ல வரேன். பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதேமாரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கரெக்டாக வந்திருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே திருப்பி காட்டு அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. ஏன்னா இதுவே தரிசனத்துக்கான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் வர்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சொல்ல முடியாது. கூட்டமாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். முருகன் ஆரம்பிச்சில் பார்த்தீங்கன்னா தெரியும் யானையை பார்க்குறக்கே இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ கூட்டம் இருந்ததே கிடையாது. இப்போ தான் பயங்கர கூட்டமாக இருக்குது. அதான் என்னென்ன தெரியல, இன்றைக்கி வந்து பயங்கர கூட்டமாக தான் இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து அப்படி உள்ளே போகிறோம். அப்படி இங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படி கடைக்கு போய்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ விளாக் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்படி இங்கே வந்தீங்கன்னா மெயினாக கோபுரம் தெரியும் பாருங்கள். இந்த முருகன் மண்டபத்தை தெரியும் பாருங்கள். அப்படியே மேலே பாருங்களா எவ்வளோ பெருசாக இருக்கும். இப்போ தான் ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். மேலே வரைக்கும் பாருங்கள், அப்படியே கம்பெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். நாங்களே பார்த்துட்டு அரண்டோம் என்னடா இவ்வளோ பெரிய கோபுரம் உண்டான்ட்டு. ஆனால் இதோட பெரிய கோபுரம்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யானையை பார்த்துட்டு வந்தோம். இப்போ வந்து எங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ டைம் ஆயிடுச்சு. அதனால் இந்த டைமில் இங்கே அன்னதானம் போட ஆரம்பிச்சிருவாங்க.
அதை பற்றி அந்த வீடியோ முழுக்க போகிறீங்க. ஏன்னா அன்னதானம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கே தெரியும், இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோரும் பொதுவாக சாப்பிடலாம். அது இந்த பக்கம் எடுத்திங்கன்னா முதியோருக்கு தனியாக இப்போ கட்டியிருக்காங்க. ஏன்னா வந்து வயசானவங்களாம் வந்து ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். நீங்கள் உங்களுக்கு அலௌன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அடிக்கடி. உங்களுக்கு வந்து உள்ள ஒரு 20 டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் படி உள்ள ஆர்டர் படி தான் உள்ள அனுப்புவாங்க எப்போவுமே. உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், உள்ளே வந்து நிறைய பேர் நிற்பாங்க, க்யூவில் தான் நிற்பாங்க. உள்ளே வந்து ஒரு கணக்கு பண்ணி ஒரு 100 பேர் அந்த மாதிரி கணக்கு பண்ணி தான் உள்ளே விடுவாங்க எப்போவுமே. அது லெஃப்ட் பக்கத்தில் இருக்குது. இங்கே வந்து இதுதான் உங்களுக்கு முதியோருக்கு உள்ளது. ஏன்னா இது வந்து 80-60 வயசுலாம் இருப்பாங்களா, அவங்களாம் நிற்க முடியாது, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். வந்து அன்னதானம் இதை பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பொது தரிசனம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த லைனில் தான் பார்க்க போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இதில் வந்து நின்று பொறுமையாக தான் வர வேண்டியது இருக்கும். ஏன்னா எதுக்காண்டினா இன்றைக்கி வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆகி போச்சா, முகூர்த்தம்லாம் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பயங்கர கூட்டமாக இருக்குது. நாங்களும் பார்த்தீங்களா கூட்டத்தில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு கூட்டமே எதுவும் கிடையாது. இன்றைக்கி என்ன பயங்கர கூட்டமாக இருக்குது ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் இல்லாமல் எல்லாத்துக்கும் கோடை விடுமுறை கொடுத்துருக்காங்க. அதனால மெயின் கூட்டமே இன்றைக்கி தான் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இங்கேருந்து அப்படி சுற்றி போகணும், அங்கே சுற்றி அப்படி சுற்றி முற்றிலாம் போக வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் வர வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி போய் தரிசனம்லாம் அவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே போகிற லைன் ஃபுல்லாகவே ஏகப்பட்ட கூட்டமாக தான் இருக்குது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மெயினாக முருகல் வள்ளி கோவில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வள்ளி கோவில் தான் நம்ம போகிறீங்கன்னா உள்ளெல்லாம் போகிறதில்ல, வெளியே தான் கடப்போம். ஏன்னா இப்போ அடைச்சி வச்சுருக்காங்களா எதுன்னு எங்களுக்கு தெரியல. நாங்களே இப்போ தான் வரோம் கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக லாஸ்ட்டாக எல்லாமே சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கடற்கரைக்கே வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது இந்த வழியாக குளிக்க முடியாது. குளிக்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வழியாக போகணும். இது வந்து நீங்கள் வந்து சின்ன பிள்ளை பாதுகாப்புக்காண்டி இந்த கம்பிலாம் போட்டிருக்காங்க. இந்த கம்பியில் மேலேருந்து ஃபோட்டோ ஷூட்டோ சரி, வீடியோவோ சரி, எதுனாலும் அவங்கள எடுத்துக்கலாம். அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் உள்ளே போக முடியாது. குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் அந்த பக்கம் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவை. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. அப்படி போகிறவங்கள என்னெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது காட்டுறேன் வாங்க. சரி மக்களை, இப்போ வந்து ஒரேடியாக நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ நிறைய இடத்த இது எல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குன்னே தெரில. மெயினாக வந்து நாங்கள் வந்தால் மெயினாக வள்ளி கோகைக்கோ சரி நிறைய இடத்துக்கு போவோம். உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா யாவோட இடத்துல கம்பு கட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா எங்கெங்கே போகிறேன்னு தெரில. இவ்வளோ வளையல். ஏன்னா வள்ளி கோகை வந்து நிறைய பேர் போகணுன்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபேனே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டுருக்காங்க, கொஞ்சம் காத்தோட்டமாக தான் இருக்கும். லாஸ்ட் உள்ள என்ட்ரன்ஸில் உள்ள சாமி கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோகமே இருக்கும், அதில் குனிஞ்சு போகிறமே இருக்கும். அதில் தான் சாமி மட்டும் வரமே இருக்கும். அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு குளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடற்கரையில் வந்து ஆகப்பட்ட கூட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா குளிக்கும் போது வந்து பார்த்து குளிங்க. உள்ளே வந்து இந்த சைடு வந்து முருகல் ஒட்டினா பார்த்தீங்கன்னா பாறை எந்த அளவுக்கு உள்ளே இருக்காது. அந்த பக்கம் தாண்டி போனீங்கன்னா ஃபுல்லாகவே பாறை தான். நீங்கள் எவ்வளோ ஆழம் போனாலும் சரி ஃபுல்லாகவே பாறை இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. அதனால் பிள்ளைகள்லாம் பார்த்து குளிக்க முடியல, பக்கத்தில் வச்சு குளிங்க. இன்றைக்கும் உள்ள ஆழமும் நினைக்காதீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டி லாஸ்ட்டில் ஒரு கயிறுலாம் கட்டி வச்சுருப்பாங்க. அதை விட்டு தாண்டி போகக்கூடாது, அதை விட்டு தாண்டியே போகக்கூடாது. அதுக்கப்புறம் தான் பயம் ஆளாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நாங்களும் போனது கிடையாது. ஏன்னா அது பக்கத்தில் போகிறக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகணுன்னு நினச்சின்னா ஒன்றுமே போட முடியாது. சரிங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு அந்த கடலுக்கு போய்ட்டு அவங்களுக்கு விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி எல்லா இடத்தையும் இப்போ பார்த்துருப்பீங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்திருக்கோம். ஏன்னா எப்போவுமே சரி வந்தாலும் போனாலும் சரி எப்போவுமே உள்ளே வரம்பச்சில் கடலில் கால் நினச்சிட்டு எப்போவுமே உள்ளே போங்க. என்றைக்குமே கோயிலில் இருந்துட்டு சாமி கும்பிட்டு எப்போவுமே கடற்கரைக்கு வராதிங்க. ஏன்னா அது வந்து ஏதோ கழிச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு குளிக்கவோ சரி கால் நினச்சிட்டு என்றைக்குமே உள்ளே போங்க கோயிலுக்குள்ளே. அதான் ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக கடற்கரைக்கு வந்துவிட்டோம். பார்த்தீங்கன்னா எப்போவுமே சரி இந்த ஸ்டார்டிங்கில் என்றைக்குமே குளிங்க. அந்த பக்கம்லாம் பேராதீங்க. எப்படின்னா ரொம்ப பாறை அந்த பக்கம் தான் மெயினாக இருக்கும். அதுக்காண்டி சொல்ல. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய தடவை இங்கே தான் வந்து குளிக்கலாம், இங்கே தான் அடிக்கடி வரோம், வாரத்துக்கு வரக்கா வரோம். இப்போ தான் கொஞ்சம் வர்றதே இல்லை. சரி வர்றதுலேயே சரி ஒரு இப்போ தான் நாங்கள் வராமல் வந்து ஒரு 6 மாதம் ஆகி போச்சு. ஆளுக்கள் எல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் விட்டு எல்லாம் வெளியூருக்கு போயிட்டானுங்க. நாங்கள் வந்து இப்போ தான் ஊரில் வந்து இப்போ தான் சரிங்க அதனால தான் இப்போ வர முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ வந்து பார்க்கணும்னு சொல்லி பார்த்தா இங்கே ஏகப்பட்ட இடத்த எல்லாமே அடிச்சு போட்டாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரியல எங்களுக்கு. வள்ளி கோகை போனாலும் போக முடியாமல் போச்சு. கடைசியாக சரி மதியானம் வேறு வயிறு பசிக்குதே சொல்லி அன்னதானத்துக்குள்ளே போகலாம் பார்த்தா அங்கே பயங்கர கூட்டாங்க. எப்படிங்க சாப்பிட்றது? அதான் சரி ஒரு டே அப்படியே பேசி கடற்கரைக்கு வரலாம்னு சொல்லி பார்த்தா இங்கேயும் பயங்கர கூட்டம். குளிக்க முடியாது போல். கடைசியில் நாங்கள் வந்ததே குளிக்கிற பிள்ளைங்களாம் வந்தோம். சரிங்க வந்து நீங்கள் பார்த்தீங்களா அதே போதும் எங்களுக்கு. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜெகன்ஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து நாங்கள் இப்போ தான் காலை கழுவிட்டு வந்தோம். சரி இப்போ கோயிலில் போய் சாமி கும்பலாம்னு சொல்லி இப்போ தான் உள்ளே போகிறோம். எப்போவுமே சரி மெயினாக காலை கழுவிட்டு என்றைக்குமே உள்ளே இன்ட்ரெஸ்ட் ஆகுது. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போகலாம் வாங்க. ஸ்டாப்பு கடற்கரையில் அடித்து பிடிச்சி கடைசியாக கோயில் என்ட்ரன்ஸ் வசதி வந்தாச்சு. மெயினாக எந்த ஊரில் வந்தாலும் சரி மெயினாக இந்த இடத்துல சாமி கும்பிட்டு போங்க எப்போவுமே. அதான் ரொம்ப நல்லது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியூரில் வரப்பத்தில் ரொம்ப வருஷமாக முருகனுக்கு மொட்டை போகணும்னு நினைந்திருப்பீங்க. மொட்டை போகிற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த வீடியோவில். ஏன்னா அப்போ தான் நான் ஃபுல்லாக காட்டின மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். வாங்க அதையும் காட்டிச்சிடுறோம் கையோட.
சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணுற டைம் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொட்டை போகிற இடத்த காட்டுறேன். காட்ட முடியாம போச்சு. ஏன்னா வந்து இந்த பக்கத்தில் நான் அந்த பக்கம் போக முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்குது. போனாலும் அந்த வந்து வர முடியாது, அதனால தான் காட்ட முடியாம போச்சு. வேறு எதுவும் தப்பாக நினைச்சுக்கிறாதீங்க. சரிங்க, ஒரு வழியாக நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தாச்சு, பஸ் ஸ்டாண்டு பார்த்தாச்சு, எப்படி திருச்செந்தூர் முருகன் கோயில் எப்படி போகணும், எப்படி சுற்றி பார்க்கணும், எல்லா ரூட்டும் உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்டேன். கடைசியாக ஒரே ஒரு இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். என்னது பார்த்தீங்கன்னா மெயினாக உடம்புக்கு தேவையான சாப்பாடு, அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னென்னா நான்வெஜ் சாப்பிடுங்க, நிறைய பேர் சைவம் சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க, ஐயோ சரி வெஜ்ஜு சாப்பிடுங்க, நான்வெஜ் சாப்பிடுங்க. அதை விற்றா அதுக்கு தான் உங்களுக்கு ஹோட்டல் பக்கம் வந்திருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைவ சாப்பாடு எல்லாமே இங்கே இருக்கும். இட்லி, தோசை, பூரி எல்லாமே சைவத்தில் இருக்கும். ரைட்டு தானே? அதே இது நம்ம லெஃப்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெயினாக புகாரி ஹோட்டல் தான் இங்கே ஃபேமஸாக இருக்குது. நம்ம சைடு ஃபுல்லாகவே நியூ புகாரி இருக்குது, பழைய புகாரி இருக்குது. இது ரெண்டு பக்கம் ரெண்டுமே நல்லாயிருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜு, சிக்கன் பிரியாணி, அப்புறம் மட்டன் பிரியாணி, எல்லா பிரியாணி இங்கே கிடைக்கும். பார்த்தீங்கன்னா முக்கியமாக நிறைய ஊரில் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் ரைஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியானம் எப்போ வந்தீங்கன்னாலும் சரி, இல்லை மத்தியானமே கிடைக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்கன்னாலும் சரி, ரைஸ் சிக்கன் ரைஸும் சரி, பீஃப் ரைஸும் சரி, எல்லா ரைஸும் கிடைக்கும். மறக்காமல் இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, நாங்களும் வீடியோலாம் விளாக் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். சரிங்க, இதோட வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜெகன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான்.